வணக்கம். என்னுடைய பக்தர்களுக்கும் என்னுடைய வீடியோக்களை பார்த்து கொண்டிருக்கின்ற, ஃபாலோ செய்து கொண்டிருக்கின்ற எல்லா நண்பர்களுக்கும், நல்ல ஆத்மாக்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவு செய்கிறேன். நாம் இப்போ கர்மாவை பற்றி பார்த்துட்டு வரோம். ஒரு 3 பகுதிகளாக போட்டிருக்கோம். இதை பற்றி நம்ம பேச ஆரம்பித்த அப்புறம் இப்பப்போ கொஞ்சம் விஷயம், சில விளக்கங்கள்லாம் நமக்கு புலப்படுது. ஏன்னா இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட்ன்றதுனால மொத்தமாக ஒரே கோர்வையாக சொல்லிட முடியாது ஒரே வாட்டியாக. ஏன்னா புத்தகங்களில் எழுதுறது கர்மா, நல்ல கர்மா, கெட்ட கர்மா அப்படின்னு சிலதெல்லாம் வகுத்து வச்சுருக்கான், சொல்லியிருக்காங்க எல்லாமே. இன்னைய காலகட்டத்தில் இந்த கர்மாக்கள் எப்படி வேலை செய்யுது, கர்மா எப்படி வருது, நல்ல கர்மா எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துன்னு வரும்போது அன்றைக்கி சூழ்நிலையும் வேறு, இன்றைக்கி சூழ்நிலையும் வேறு. ஏன்னா அந்த காலத்தில் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள், சாலை வசதியெல்லாம் கிடையாது. அப்போது ஒரு மனிதன் ஒரு ஊரில் பிறந்தான்னா வெளி பயணன்றதெல்லாம் ரொம்ப அரிது. தன்னுடைய கிராமம், தன் கிராமத்தில் சுற்றி வட்டாரத்தில் ஒரு 30 கிலோமீட்டரில் ஒரு 10 கிராமம் இருக்குதுன்னா அதுக்குள்ளே தான் அவனோட வாழ்க்கை. அப்போ பாருங்கள், நீங்கள் வண்டி வாகன வசதியெல்லாம் கிடையாது, மாட்டு வண்டியை மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பயணம் போக முடியாது. நம்மளை மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் தட்டினா நமக்கு மேப் வந்துடுது, எந்த இடத்துல வருது, எவ்வளோ கிலோமீட்டர் வருது, எல்லாம் க்ளீனாக வந்துடுது. அப்போல்லாம் அது கிடையாது. அப்போ அதனால் அவங்க படிப்பறிவும் கம்மி. அதனால் அவங்க வெளியே பயணத்தை ரொம்ப பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பெண் கொடுக்குறது வாங்குறது பார்த்தீங்கன்னா சொந்தத்திலேயே ஒரே ஊரில் பக்கத்து ஊர் இப்படி தான் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்றைக்கி அப்படி கிடையாது. நம்ம இன்றைக்கி இங்கே உட்கார்ந்த இடத்துல ஃபாரின்லேருந்து நம்ம எல்லாத்தையுமே பார்த்துடலாம், உட்கார்ந்த இடத்துல பார்த்துடலாம். அதே மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு போகிறாங்க, இல்லை வெளிநாட்டுக்காரங்க நம்ம ஊரில் கல்யாணம் பண்ணுறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் மாறிவிட்டு உலக பரிமாற்றத்தில் மனிதனோட வாழ்க்கை பரிமாற்றம் பயங்கரமாக பரிமாற்றம் ஆயிடுச்சு. பரிணாமம் வளர்த்துக்கிட்டோம் நம்ம. அப்போ கர்மாக்களும் ஒரு பல விஷயங்களாக பரிமாணமாகி நமக்கு பதிவுது. எப்படி பதிவுது? இப்போ 100-150 வருஷம் முன்னாடி பாவனைன்னா ஒரு ஜீவராசியை கொள்வது, அதை அடித்து சாப்பிட்றது, அதை துன்புறுத்துறது, இது ஒரு மரம் வெட்டுறது, இப்படி தான் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச பாவங்கள் அப்படின்னு இருக்கும். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. அன்றைக்கி வெளியே இருக்கிற இயற்கை சீற்றங்களை அழித்து பாவ புண்ணியங்களை சேர்த்துக்கிட்டாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. நமக்கே, நம்ம உடம்புக்கே நம்ம பல பாவங்கள் கர்மங்கள் செஞ்சு கொண்டுகிட்டே இருக்கிறோம் நமக்கு தெரியாமையே. இந்த உடம்புனா அது உடம்பு அவ்வளோதான், அது பாட்டுக்கு இருக்குது. நம்ம ஏதோ சாப்பிட்ணும் அவ்வளோதான். ஆனால் நம்ம தமிழர்கள், நம்மளுடைய பூர்வீக குடிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உணவும் எது சாப்பிட்ணும், எப்போ சாப்பிட்ணும், எவ்வளோ சாப்பிட்ணும், பசிச்சா சாப்பிட்ணும், நம்ம தேவைக்கு தான் சாப்பிட்ணும், இப்படியெல்லாம் எல்லாம் சிந்திச்சு எல்லாம் செஞ்சுருக்காங்க. இப்போ அப்படி கிடையாது. தேடி போய் நாவின் ருசிக்காகவும் மனம் விரும்புதுன்றதுக்காகவும் அலைஞ்சி போய் எல்லாம் கண்டதை சாப்பிட்டு நம்ம உடல் உறுப்புகளும் உடலுக்கு ஊன் விளைவிக்கின்ற செயல்கள்லாம் செஞ்சிட்ருக்கோம். இதெல்லாம் கர்மா தான். இதெல்லாம் கர்மா தான். அப்புறம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணோம்? பல பேர்கிட்ட பல பொய்களை பேசுகிறோம், அவங்களுக்கே தெரியாது அவங்கள ஏமாத்துறன்ட்டு. இப்படி பல பொய்களை பேசி நம்ம சம்பாதிக்கிறதும் கர்மா தான். இனி நல்லது செய்கிறது ரொம்ப கம்மியாகிடுச்சு. யாருக்கும் உதவி செய்யணும், 4 பேர் நம்ம நல்லது சொன்னால் நமக்கு நல்லது நடக்குன்ற அந்த எண்ணம் கூட மறைஞ்சிருச்சு. நமக்கு நம்மக்கிட்ட இருக்குது நமக்கு அப்படின்ற மாதிரி. இந்த கல்வி அறிவு அதிகமாக படித்து கொஞ்சம் ஆன அப்புறம் அவங்களுக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு கணக்கு வந்துடும்.
எதுவுமே வந்து ப்ரூஃப், அதாவது சாட்சி இல்லாமல் எதை சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அந்த மனம் மாதிரி பக்குவம் ஆயிடுச்சு. அந்த படிப்பு படித்தேன்னா பசங்களுக்கு கற்றுக் கொடுத்து அப்படி ஆயிடுச்சு. பகுத்தாய்வு செய்யக்கூடிய திறன் வந்து இல்லை. அது மாதிரி மாறிடுச்சு எல்லாமே. அப்போ பாவங்கள் சேரதான் செய்யும். அதுதான் நம்ம கர்மான்னு சொல்கிறோம். இந்த கர்மாக்களை வந்து ஜோதிடப்படியும் சாஸ்திரங்களை படியும் நம் முன்னோர்கள் சொன்னபடியும் அது வந்து சில மூட நம்பிக்கைகள் இருக்க தான் செய்யுது. சிலருக்கு வந்து அது செய்கிறதுனால சில நன்மைகள் நடக்குது. அதனால் அது உண்மையாக பொய்யான்னு எதுவுமே திடகாத்திரமாக சொல்ல முடியாது. எது எப்படி இருந்தாலும் சில சாஸ்திரங்களில் சொல்கிற விஷயங்களை நம்ம வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கோம், ஒரு துக்கத்தில் இருக்கிறோம், ஒரு மன கஷ்டம் இருக்கும்போது யாரோ ஒரு ஜோசியரோ ஒரு ஆன்மீகவாதியோ நீங்கள் இதை போய் நீங்கள் செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன அப்புறம் அது சில விஷயம் நடந்துருது. அது பயனடைஞ்சவங்க அதை நம்புகிறாங்க, பயனடையாதையும் நம்ப மாட்டாங்க. சில பேர் நடக்காது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது விதி, அந்த கர்மா அப்படி இருந்தால் அது நடக்காது. உண்மையாக அது சரணாகதி ஆகி அந்த துன்பத்திலேருந்து விடு பண்ணுன்னு சொல்லிட்டு உண்மையாக போய் யார் சொல்கிறாங்களோ அதை அப்படியே வந்து சில செய்வாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 12 ராசிகள் இருக்குது. அப்போது ஒருத்தர் சொல்கிறார், நீங்கள் அந்த ராசிங்க சரி ரைட்டு, எனக்கு வசதி வாய்ப்பெல்லாம் இல்லை ஐயா, எனக்கு வந்து யாகம் வளர்க்குறதுக்கோ இல்லைன்னா எதனா பண்ணதுக்கு இல்லை, பெரிய செலவெல்லாம் பண்ணி என் கர்மாவை நீங்கள் சொன்ன மாதிரி என் பிரச்சனை வெளியே வரத்துக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க சிலர் சொல்லுவாங்க, எந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அதை பார்த்து அதுக்கான நேரம், அதுக்கான நாள், அதுக்கான நட்சத்திரம், அதுக்கான திதி, அதுக்கான கரணம் இதெல்லாம் தேடி பார்த்து இது எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல செஞ்சால் இந்த மாதிரி ஒரு அருவியில் இல்லைன்னா ஒரு ஜீவ நதியில் போயிட்டு நீங்கள் இப்படி போய் போங்க, இப்போ குளிச்சுட்டு வாங்க, அங்கே போய் ஒரு கற்பூரம் ஏற்றுங்க, அங்கே பக்கத்தில் கோயிலில் போயிட்டு இத்தனை வாட்டி சுற்றுங்க, இத்தனை விளக்கு போடுங்க, உங்கள் பிரச்சனை வந்து நல்லா ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் நம்புங்க, நம்பி செய்யுங்க. நம்ம எதுக்கோ செலவு செய்கிறோம். இன்றைக்கி சினிமா படத்துக்கு போனால் ஒரு நாளைக்கு 250 ரூபா 500 ரூபா செலவு பண்ணால் செய்கிறோம். நம்ம பிரச்சனைக்கு நம்ம செய்யணும். நம்ம உலகத்தில் சொல்யூஷன் எதுவுமே கிடைக்கல. எந்த ஒரு நம்ம பிரச்சனைக்கு வந்து எந்த தீர்வுமே கிடைக்கும் போது அப்போ 3வது ஒரு இதுனா அந்த ஆன்மீகம் தான். அது ஆன்மீகத்தில் வந்து நீங்கள் அது ப்ரூஃப் கிடையாது, நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது தான். அப்போ உங்கள் ஜாதகத்தை நீ எதுவுமே ஜாதகம்னு ஒன்று இருக்குல்ல, எழுதி வைக்கிறாங்க. இல்லை ஜாதகமே இல்லை, டேட் ஆஃப் பர்த் போனால் ஜோசியர் வந்து பார்க்குறாரு. அப்போ அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, நமக்கு ஆண்டவன் கொடுத்துருக்காரு. அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தணும். அதுலேயே நீங்கள் கொடுக்குறாங்க எல்லாமே ஜாதகத்தில் வந்துடும். உன்னுடைய ஃபுல் பயோடேட்டா மொத்தம் அதில் வந்துடும். உண்மையான கரெக்டான ஜாதகம் தான் வந்துடும். ஜாதகம் என்ன, நீ பிறக்கும்போது நட்சத்திரங்கள் கிரகங்கள் என்ன வேலை செஞ்சதோ அதுதான் வந்து ஜென்ம ஜாதகம். அது இப்போ வந்து கோச்சாரப்படி யார் யார் எந்தெந்த கிரகங்களும் எங்கே அமைஞ்சிருக்கு, இவருக்கு என்ன நோய் வந்திருக்கு, எந்த கிரகத்தின் தாக்கத்தினால இவருக்கு இந்த நோய் வந்திருக்கு, என்ன தசா புத்தி நடக்குது, என்ன தசையில் என்ன புத்தி நடக்குது இருக்குது, இது ஆகுமா ஆகாதா, இல்லை இத்தனை காலம் கழிச்சு இது நடக்குமா, இப்படி இந்த எல்லாமே இருக்குது, நடக்குது. அது 100க்கு 80% வந்து எல்லாம் நடக்குது. நடக்கிறவங்கன்னா வெளியே சொல்ல மாட்டேறாங்க, சைலண்ட்டாக வேலை முடிஞ்சால் போயிடறாங்க. நடக்காதவங்க 20% இருக்கானா ஊரெல்லாம் சொல்லியிருப்பான். நான் அந்த ஜோசியர்கிட்ட போனால் சொன்னேன், அவர் என்ன சொன்னார், நடக்கலை, வேஸ்ட்டு, அதெல்லாம் மூட நம்பிக்கை, ஏமாத்துறது, பணம் சம்பாதிக்காக செஞ்சுன்னுக்குறாங்க, பொய், இப்படியெல்லாம் சொல்லினே இருப்பாங்க. நடந்துச்சுன்னா உண்மை ஆமாம் அப்படின்வாங்க. அது மாதிரி வாய்ப்பு இருக்குது, நீங்கள் பண்ணுங்கள், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் சரி அப்படியே உங்களுக்கு வந்து வெளியில் போக முடியல, வெளியில் போய் செய்ய முடியல, கோயிலுக்கு போக முடியல, இல்லை வெளியூருக்கு போய்ட்டு அதை போய் செய்ய முடியல சொன்னால் வீட்லேயே உட்காருங்க. உங்கள் குலதெய்வம் இருக்கும், உங்கள் முன்னோர்கள் ஃபஸ்ட்டு வழிபட்டு உங்கள் குலதெய்வத்தை வைங்க. நீங்கள் கங்காவில் போய் குளித்தா மாதிரியே ஃபீல் பண்ணுங்கள். காலையில் 5 மணிக்கு ஏந்திரிங்க. 5 மணிக்கு ஏஞ்சி குளிச்சிங்கன்னா நீங்கள் வந்து அன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா தண்ணி, பூமியில் வர தண்ணி எல்லாமே கங்காவில் என்ன ஒரு தன்மை இருக்குது, அந்த தன்மை இந்த கிணத்து தண்ணி, போர் தண்ணி, நம்ம வீட்டில் இருக்க தண்ணி எல்லாமே ஒரே நிலை இருக்கும் அந்த டைம், அந்த பிரம்ம முகூர்த்தத்தில். அந்த நேரத்தில் நீங்கள் அந்த தண்ணியை எடுத்து குளித்து அதுக்கு கங்காவில் குளிச்சதாகல உங்கள் ராசிக்கு எந்த நதின்னு ஒன்று இருக்குது, அந்த நதியில் குளிக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். ஃபீல் பண்ணி நீங்கள் கங்காலேயே நீங்கள் போயிட்டு அந்த காரியத்தை நீங்கள் ஏதோ செஞ்ச மாதிரி, உங்கள் பாவங்கள் கழிஞ்ச மாதிரி, இந்த காரியம் நடக்கிறதுக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டுதல் வச்ச மாதிரி நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக நடக்கும். வேறு யார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க தயவு செய்து.
சில பேர் நீங்கள் எடுத்துன்னு இந்த விஷயம் நான் இந்த ஜோசியர்கிட்ட போயிட்டு வந்துருக்கேன், இந்த சாமியார்கிட்ட போயிட்டேன், அதெல்லாம் ஏமாத்துறான்ப்பா வேஷம் போட்டுட்டு அப்படின்னு உங்களை டைவெர்ட் பண்ணிவிடுவாங்க. அதுதான் உங்கள் கர்மா. உங்களை விடாது, செய்ய விடாது. நான் நிறைய பார்த்துருக்கேன். நான் நிறைய பேருக்கு நான் மாதிரி சில விஷயம்லாம் சொல்லியிருக்கேன். போகவே விடாது. ஆனால் எனக்கு தெரியும் நல்லா, இவங்க தடுங்கள் ஏதோ ஒரு தடுங்கள் வந்து தடுக்கும். இதை மீறி இவங்க போயிட்டாங்கன்னா சக்ஸஸ் பண்ணுவாங்க. அதனால தான் நான் சரி அவங்க போகும்போது நான் சொல்லுவேன், வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. உங்கள் முன்னோர்களை கும்பிட்டுங்க ஃபஸ்ட்டு. எப்போ நான் ஒரு டைம் கொடுத்தேன்னா 2 நாள் முன்னாடி சொல்லுவேன், நீங்கள் போய் உங்கள் முன்னோர்களை கும்பிடுங்க, உங்கள் வீட்டில் உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க. நான் இது மாதிரி போகிறேன், இன்னார் இது மாதிரி சொல்லியிருக்காங்க, இது வந்து எனக்கு இந்த பிரச்சனை தீர்த்துக்காக இந்த பரிகாரம் சொல்லியிருக்காங்க. பரிகாரம் கிடையாது, இது வழிபாடு. இதுக்கு வழிபாடு ஒரு நம்ம மன திருப்திக்கு சில விஷயங்களை அங்கே செய்யணும், அவ்வளோதான். அது நம்ம மனசு ஆத்மா வந்து திருப்தி அடையத்துக்காக தான் நம்ம செய்யுது, மற்றபடி ஒன்றும் கிடையாது. நீ மனசார நீ இறைவனை வேண்டினா, நீ சுத்தமான ஆளாக இருந்தால், உன் ஆத்மா சுத்தமாக இருந்தால் எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை. மனசார நீ போய் ஒரு நதி ஓரமோ ஒரு ஓடுற தண்ணி பக்கத்தில் உட்காந்து சொன்னாலும் அது கிரகிக்கும், உன்னோட பிரச்சனையை வந்து கிரகிக்கும். பஞ்சபூதங்களுடைய தன்மை அதுதான். பஞ்சபூதங்களை நம்மளை வந்து ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்குது. நம்ம வந்து பண்ணிட்டு நம்ம அந்த பஞ்சபூதங்கள் என்ன நம்ம தப்பு பண்ணுறோம், இல்லை நம்மக்கிட்ட என்ன கேட்குறோன்னு அது கிரகிக்காது. அப்போ உனக்கு செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணும், அதுதான் தெரியும். ஏன்னா உன்னுடைய குணம் அதுக்கு தெரியும். இவனுக்கு செஞ்சிட்டா இவன் இப்படிலாம் பண்ணுவான், இவனோட போகாது, மற்றவங்களுக்கு துன்பப்படுத்துவான், மண்டக்காரம் பிடிச்சி ஆடுவான், அப்போ தான் அது செய்யறது கிடையாது, வேற ஒன்றும் கிடையாது. நான் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து ஒரு பாமர மக்களுக்கு வந்து ரொம்ப ஆன்மீகத்தை உள்ளே போய் சிந்திக்க முடியாது, தெரியாதவங்களுக்கு இந்த விஷயம்லாம் சொல்கிறேன். ஆன்மீகத்தை நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது, எது சொன்னாலும் புரியாது. அது பொய்ன்னு தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் சும்மா வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆன்மீகத்தில் நீங்கள் தீர்வு காணும், உண்மையிலேயே வந்து நீங்கள் தீர்வு காணணும்னு நினைக்கிறாளுங்க, ஆன்மீகம் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க மாத்திரம்தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும். நாங்கள் சொன்னதை நீங்கள் செய்யணும். நான் சொன்னதில்லை, யார் சொன்னாலும் அதை நீங்கள் செய்யறதுக்கு முற்படுங்க. இல்லைன்னா நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் இந்த நரக வாழ்க்கையில், இந்த செயற்கை வாழ்க்கை முறையில் சிக்கிக்கிட்டு தவிச்சிட்டு நோய் நொடி வந்து மன நிம்மதி போய் அல்பாயுசில் நம்ம போயிட வேண்டியது தான். அதுக்கும் அதை சொல்லுவோம், அது விதி அப்படின்றோம், அது கர்மா அப்படின்னு சொல்லுவோம். உன்னை தற்காத்துக்கிறதுக்கு இந்த உடல் ஆரோக்கியமாக வச்சு இந்த கர்மாவை கழித்து நீ வந்து எங்கே வந்து சேரணுமோ அங்கத்துக்கு தான் உன்னை அனுப்பிச்சிருக்க ஆண்டவன். நம்ம தேவைகளை இங்கே நம்ம தேவைகளை அதிகப்படுத்தி கொண்டு அதில் ஒரு துன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டு நம்ம கடவுள்கிட்ட போயிட்டு வேண்டிக்கிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. மனிதன் அறியாமல் இருக்கிறான்னு கடவுளுக்கு நல்லாவே தெரியும். இந்த உலகத்தில் ஒன்றே ஒன்று தான் உண்மையானது, மரணம் ஒண்டி தான். இறுதியான மரணம் ஒண்டி தான் உறுதியானது. அது யாராலும் தவிர்க்க முடியாது. நம்ம வந்து இறந்துருவோம் தெரிஞ்சுதான் நம்ம வாழ்ந்து கிடக்கிறோம் வாழ்க்கை. சில பேர் நினைக்கிறோம் பரவாயில்ல இருக்கிற வரைக்கும் அதை சாப்பிட அனுபவிப்போம், செத்த அப்புறம் நம்ம பார்க்க போகிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி. சில பேர் அதுக்கு பயந்துக்கிட்டு நமக்கு இந்த வாழ்க்கை, இந்த லைவ் வேணாம், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் நம்ம இது வேணாம், இந்த ஜென்மத்தில் நம்மளால் முடிஞ்சது ஏதோ மற்றவங்களுக்கு உதவி பண்ணனாலும் உபத்திரம் பண்ணாமல் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து மௌனமாக இருந்து நம்ம போயிடுவோம். அடுத்த பிறவி நமக்கு வேணாம், இந்த வாழ்க்கை வேணாம், இந்த வாழ்க்கை நடைமுறை வேணாம், இந்த சொந்த பந்தம் வேணாம், இந்த நட்பு வேணாம், எதுவுமே எனக்கு வேணாம், எதுக்கு எனக்கு இது, என்ன பண்ணி என்ன எடுத்துகிட்டு போக போகிறோம், எதை செஞ்சு நான் எடுத்துகிட்டு போக போகிறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. இங்கே உயிர் இருக்கிற வரைக்கும் வாழ்கிறதுக்கு தான் இதெல்லாம் தேவை. உயிர் போயிடுச்சுன்னா என்ன இருக்குது, எது தேவை, ஒன்றுமே தேவை கிடையாது. அப்போ அந்த உயிர்ன்றது போது நம்மளை விட்டு இந்த நல்லா பேசி உடம்பு திடீர்னு பேசாமல் போயிடுச்சுன்னா அது எது பேசின்னு இருந்தது இதனால்? இந்த கை ஆட்டின்னு இருந்தாங்களே, நடந்தாங்களே, மண் வெட்டினாங்களே, சாப்பாடு வச்சு இந்த கையில் சாப்பிட, இதெல்லாம் ஏன் செய்யாமல் போச்சு? அப்படி என்ன உள்ளே இருந்தது, என்ன செஞ்சுருந்தது, எது செஞ்சுருந்தது, எது வெளியே போச்சு, அந்த வெளியே போனது எது ஆனால் தெரில ஜனங்களுக்கு. இதெல்லாம் பேசினா மென்டல் மாதிரி நினைப்பாங்க. இதனால் அது மென்டல் மாதிரி. நீ சாப்பிட்ற சாப்பாடு நீ ஜீர்ணிக்கிறது கிடையாது. இப்படி வாயில் சாப்பிட்டா அடுத்த 2.5 மணி நேரத்துக்கு அது மலமாக போகுது. அதுக்கு தான் பேயாக ஓடிக்கிட்டு இருக்கு. அது எது சாப்பிட்டாலும் மலமாக தான் போகுது. அதுக்கு வாய் ருசி. மனிதன் அங்கே அடிமையாயிட்டான். உணவு சாப்பிட்ணும், அந்த உடம்பு வளர்க்கறதுக்கு உணவு சாப்பிடணும். அந்த உணவு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் எடுக்கணும், அதிகப்படியாக எடுத்துக்கலாம். எப்படி சாப்பிட்ணும், எத்தனை வேலை சாப்பிடணும் தெரியாது. நம்ம 3 வேலை சாப்பிடணும் மனுஷன் ஒன்றும் கண்டிஷன் கிடையாது, அது சட்டமும் கிடையாது.
உருவாக்கிட்டு தான், சூழ்நிலை மாற்றிக்கிட்டு அவங்க தான். அந்த காலத்தில் காட்டில் வாழ்ந்தவங்களாம் கிடைச்சது சாப்பிட்டுப்பாங்க அந்த நேரத்துக்கு, அவ்வளோதான். பசிச்சா தேடி சாப்பிட்டுப்பாங்க. உதாரணத்துக்கு நாய் எடுத்துங்க, எதுவுமே கிடைக்கலாம் படுத்து தூங்கின்னு இருக்கும். அது ரொம்ப பசிக்கணும், இப்போ எங்கன்னா தேடி ஏன்னா சாப்பிடும், அதோட படுத்துக்கும். ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தா ஃபுல்லாக சாப்பிடும், 2 பிரியாணி கொடுத்தா சாப்பிடும், 3ஆவது பிரியாணி கொடுத்தா சாப்பிடாது. ஏன்னா அதுக்கு போதும், அதுக்கு மேலே சாப்பிடாது. மனுஷன் வண்டி தான் வயிறை பார்க்கறதில்ல, வாயை பார்த்து ருசியாக உள்ளே தள்ளிக்கிட்டே இருக்குது, போயிட்டே இருக்கும் பாட்டுக்கு. அதனால தான் நோய். 3 வேளை சாப்பிட்றோம் ரோகி, 2 வேளை சாப்பிட்றவன் சம்சாரி, 1 வேளை சாப்பிட்றவன் ஞானி. ஞானியும் கூட சொல்ல முடியாது. அதை காற்றை தான் உணவை உட்கொள்ளணும். 1 வேளை சாப்பிட்றோம் ஆன்மீகத்தில் இருக்கவன் சன்னியாசின்னு வச்சுக்க வேண்டியதான். சன்னியாசி கூட 3 வேளை சாப்பிட்றோம். அப்படி இருக்குது எல்லாமே. எந்த ஒரு விஷயத்துலையும் எதுவுமே புரிதல் இல்லை. அப்படி தான் ஆண்டவன் வச்சுருக்கான். எதுவுமே நீ புரிஞ்சிக்கக்கூடாது, அப்படி தான் இருக்கணும். ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா மூளைக்கு சிந்தனை, எதனா ஒரு பிரச்சனை தான் மூளை சிந்தனை செய்யும், ஞாபகம் இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்கள் வந்து படுத்திங்கன்னா ஏந்திரிக்க முடியாது. நாளைக்கு இந்த வேலை இருக்குது, அடுத்த வேலை இருக்குது, அது போனால் அது செய்யணும்னு சொன்னால் தான் அடுத்தது அந்த கடிகாரம் வேலை செய்யும் கரெக்டாக. இப்படி கர்மா வந்து கழிச்சுக்கிறதுக்கு நிறைய ஆன்மீக ரீதியாக நம்பிக்கை இருக்கோ நம்பிக்கை இல்லையோ அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நம்புறவங்களுக்கு இது நிறைய விஷயம் இருக்குது. ஆன்மீகத்துக்கு போனப்போ சும்மா இருவாங்க, அமைதியாக இருவாங்க. இந்த இப்போ சுற்றுங்க, கொஞ்சம் அன்னதானம் பண்ணுங்க, உங்கள் கர்மா கழியும் அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதான் காலம் பதில் சொல்லணும். அதனால தான் அந்த சித்தரும் சொல்ல, கொஞ்ச நாள் பொறு, இத்தனை மாதம் பொறு, உங்களுக்கு நேரம் சரியில்லை, இந்த நேரத்தில் இவங்களை பார்க்காத, இந்த இடத்துல போகாத, வண்டியில் போகாத. ஏன்னா அந்த கிரகங்கள் வந்து அது உன்னை செய்யும், அந்த கர்மா வந்து உன்னை அந்த தண்டனையை கொடுப்பாங்க. உன்னை மன வருத்தத்தை ஏற்படுத்துறதுக்கு எதனா ஒரு செயல் வடிவத்தில் வந்து உனக்கு அதை செய்வாங்க. அப்போ தான் பொறுமையாக இருக்கணுன்றது. ஆன்மீகத்தில் சும்மா இருக்குன்னு ஒரு இது இருக்குது. அப்போ நம்ம ஏதோ ஒரு வேலை செஞ்சு நம்ம வயிற்று பொழப்புக்கு என்னவோ அதை பார்த்துக்கிட்டு அப்படியே நாள் கடந்தேன்னா அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் மாறிடலாம். ஏன்னா ஒருத்தர் கர்மாலாம் கழிக்க முடியாது, அனுபவிச்சானதான்றாங்க. ஒருத்தருக்கு வந்து கர்மா வந்து கழிச்சிடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பசுமாட்டுக்கு போய் நல்லா அவுத்திக்கிற கொடுத்தா நம்ம கர்மா மொத்தமாக போயிடும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியும் கிடையாது, இப்படியும் கிடையாது. உன் மனசு முடிவு எடுக்கணும். கர்மா கலைஞ்சினா உன் உள்ள ஆத்மா சொல்லும், பரவாயில்ல, ஏதோ ஒரு பாரம் ஒன்று இறங்குன மாதிரியும் உன் மனசு சொல்லும், பரவாயில்ல, ஏதோ நம்ம பண்ணது வந்து நம்ம கர்மா ஏதோ கம்மியான மாதிரி தெரியுதே அப்படின்னு நீங்கள் உணர்வீங்க. அதுதான் உண்மை. இப்போ எங்களை மாதிரி இருக்கவங்களாம் நாங்கள் வந்து அந்த வெளிச்சம், அந்த அறிவுன்ற வெளிச்சம் பகுத்தாய்வோட அதை வந்து அந்த அறிவு என்ன, இந்த பிரச்சனைக்கு இது இந்த தீர்வு காட்டுறது மாதிரி இருட்டாக இருக்கிற ஒரு அறையில் வந்து ஒரு லைட் போட்டால் வெளிச்சம் வரல, அது மாதிரி. அவ்வளோதான் இது. இந்த ஆன்மீகத்தில் பல சித்தர்கள், பல குருமார்கள், பல யோகிகள் சொல்லியிருக்க கருத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் எல்லாருமே வந்து சிவனை நாடி தான் போகிறாங்க. சிவனுக்கு மேலே பரம்பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் அதுக்கு மேலெலாம் யார் போய் போனாங்க, பார்த்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் மக்கள் நல்ல வாழ்கிறதுக்காக, நல்ல எண்ணங்களுக்காக, பாசிட்டிவாக இருக்கிறது அந்த புக்கில் எழுதியிருக்காங்க. நெகட்டிவ் எழுத மாட்டாங்க. ஒருத்தர் வந்து கல்லை வச்சு சாமி கும்பிட்றாங்க, அதில் பலன் அடைகிறாங்க. பூஜை புனஸ்காரம் பண்ணி பலன் அடைகிறாங்க. மந்திரங்கள் ஓதி பலன் அடைகிறாங்க. தானங்கள் செய்து இது பண்ணுறாங்க, பலன் அடைகிறாங்கல்ல. சில என்ன பண்ணுறாங்க, தெய்வங்கள் போய் கோயிலில் கும்பிட வேண்டியதில் பிரயோஜனம் கிடையாது, பலன் கிடையாது. கோயில் சிலைக்கு அபிஷேகம் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்படியும் சில கருத்துக்கள் இருக்க தான் செய்யுது. நான் என்ன சொன்னேன், நீங்கள் உணருங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் விட்டுருங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கணும். கேட்டால் தான் உனக்கு அந்த அறிவு வேலை செய்யும். அப்போது நீ சொந்தமாக உணரணும். அதுதான் ஆண்டவன் சொல்கிறார், உன்னுள் இருக்க ஆண்டவன். நீ அதை விட்டுட்டு நீ வெளியே போயிட்டு நீ வந்து எதோ தேடிட்டு இருக்குது. சரி, அறியாமை தேடிட்டு இருக்க. அப்போ ஒருத்தர் சொல்லும் போது அதை ஆராய்ச்சி பண்ணணும். அதுதான் இது இவ்வளோ வச்சுருக்காங்க. கோயிலில் வந்து எதுவுமே இல்லைன்னு கிடையாது. இல்லைன்றவனுக்கு இல்லை, இருக்குன்றவனுக்கு. கல்லுன்னா கல், கடவுள்னா கடவுள், அவ்வளோதான். நீ அங்கே போ உட்காரு, உனக்கு எதனா தேவை இருந்தால் அங்கே போய் உட்காரு. எதனா உணர்ந்தீங்கன்னா அப்போ அங்கே அந்த ஏதோ ஒரு நமக்கு ஆற்றல் இருக்குது. நமக்கு எது நமக்கு பத்தலையா அது எங்கே ஃபில்ஃபில் ஆகுது, முழுமை அடையுது, அப்போ அங்கே இருக்குது. அப்போ அந்த நம்பிக்கை வச்சு நீ அடுத்த விஷயத்தை நீ மனப்பூர்த்தியாக நீ பண்ணிட்டு போயிடலாம். மன நிம்மதி ஆகிறதும், இந்த ஆத்மா வந்து சந்தோஷப்படுறதும் பூர்த்தி ஆகிறதும் இந்த வழிபாடுகள், இந்த யாகங்கள், மந்திரங்கள் எல்லாமே.
எல்லாமே சில விஷயத்தில் சில நேரத்தில் அது தேவைப்படுது. ரொம்ப முத்தன ஞானிகள் மகான்கள் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் மீறி போனவங்க, ஞானம் பெற்றுட்டாங்க. ஞானம் பெற்றுட்டா அவங்களுக்கு தேவையில்லை. இப்போ டிகிரி அவனுக்கு எல்கேஜி பற்றி எதாவது தேரணுமா, சிலபஸை பற்றி என்ன ஆராய்ச்சி பண்ணணுமா, தேவை கிடையாது. ஏன்னா அதெல்லாம் படிச்சுட்டு வந்துடுறாங்க. அப்போ ஞானிகிட்ட போனால் இப்படி தான் சொல்லுவாங்க. பெரிய பெரிய ஞானி போனால் அவங்க உணர்ந்துருவாங்க யாருன்னு, கடவுள் எங்கே இருக்காருன்னு உணர்ந்துட்டாங்க, பார்க்கலாம் உணர்ந்துட்டாங்க. அப்போ இது கீழே நடக்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு கேலி குத்தாக இருக்கும். அதுதான் நம்ம அந்த கடவுள் இல்லை மறுப்புன்னு சொல்கிறவங்களாம் நம்மளை கிண்டல் பண்ணுறது. கிண்டல் பண்ணுற நல்லது தான். அவங்க பண்ண தான் நம்மளுக்கும் கொஞ்சம் கடவுள் இருக்காரா இல்லையான்னு ஆய்வு செய்ய முடியும். அவங்க தப்பு சொல்ல முடியும், அவங்களும் மனுஷன் தானே, அவனுக்குள்ளேயே கடவுள் இருக்குதான் அவனுக்கு தெரியல, அவ்வளோதான். ஆனால் தெளிவாக பாயிண்ட்டுக்கு வந்துட்டான், கடவுள் இல்லைன்ட்டான், அவ்வளோதான். வேற ஒன்றும் கிடையாது, வேற ஒன்றும் கிடையாது. நீ ஒன்று கடவுள் உள்னா உள்ளே போனோம், உள்ளே இருக்காரு. அது தேடணும். அது எப்படி தேடணும், எங்கே தேடணும், எந்த வழியில் போய் தேடணும், எந்த வயசில் தேடணும், இல்லை நமக்கு வந்து பிரச்சனை வரும்போது நம்ம அதை போய் நம்ம இது பண்ணணுமா, அது தேடணும். எல்லாமே பிரச்சனை வந்தப்புறம் தான் போய் தேடுறாங்க. நல்லா இருக்கும்போதும் நல்ல வசதி வாய்ப்பு இருக்கும்போது சந்தோஷமாக போய் தேடுறது கிடையாது. நல்லா சந்தோஷம் வரும்போது தேடணும். நம்ம ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம், இந்த கர்மாக்கள்லாம் இருக்குது, எல்லாம் கழிச்சுட்டு அடுத்த பிறகு எடுக்காமல் சந்தோஷமாக நம்ம போகலாம். அதுக்கு மேலே என்ன இருக்குது, மேலே ஏதோ ஒரு உலகம் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது என்ன உலகம் போய் பார்க்கலாம். இது வரைக்கும் எந்த உலகம் யாரும் போய் பார்த்தது கிடையாது. உணர்ந்திருக்கோம் சொல்லுவாங்க, அது ஒரு பிரம்மை. நீங்களே அப்படி தான் தியானம் பண்ணி உட்காந்தீங்கன்னா கலர் கலராக ஓடும் நெத்தியில், என்னென்னோ வரும், அதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் யார்கிட்ட வெளியே சொல்ல மாட்டீங்க. சரிடோ நம்ம பெரிய ஞானி ஆகிட்டோம், பெரிய புத்திசாலி ஆகிட்டோம், நமக்கு தான் எல்லாம் கட்சி யாரும் வெளியே சொல்லக்கூடாது. அது எல்லாருக்கும் வரும், நடக்கும். ஃபஸ்ட்டு உடல் சுற்றி மனம் சுற்றி ஆத்ம சுற்றி ஆகணும். அது ஆனால் தான் ஆன்மீகன்ற ஒரு படியை ஃபஸ்ட்டு எடுத்து வைக்க முடியும். அது வரைக்கும் எடுத்து வைக்க முடியாது. எதுக்கு குருமார்களை போய் பார்க்கணும் சொன்னோன்னா, அவங்க ஏற்கனவே கடந்து போயிட்டாங்க. நீ ஒரு 50 படி ஏறி மேலே உட்காந்துக்கிறாரு. நீ இந்த 50 படி நீ கஷ்டப்பட்டு ஏறி வரானா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி டப்புக்குன்னு தூக்கிறாங்க. அது தூக்கி உட்காந்துச்சு ஒன்றும் புரியுதில்லை. அவங்க சொல்லும் போது எதுவும் புரியுதில்லை. இப்போ எதனா ஒன்று கொடுத்துறாங்கன்னா அவ்வளோதான், அதை வச்சு ஆடிக்கிட்டு அதுவே ஒரு பெரிய பிரச்சனை ஆகி வந்துடுறாங்க. அதனால் கர்மாவெல்லாம் கழிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் நேரில் தான் சொல்லணும், நேரில் தான் வரணும். அதுக்காக நீங்கள் வந்து வெளியே பயணம் பண்ணணும், உடல் உழைப்பு கொடுக்கணும், செலவு பண்ணணும், கொஞ்சம் செஞ்சு முயற்சி பண்ணிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு விஷயம்லாம் வரும். இதுவே நான் உங்களுக்கு சொல்கிறது இதுதான். இவ்வளோ ஆழமாலாம் சொன்னால் யாரும் புரியாது. மெயினாக வந்து பெண்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப பார்த்துங்க. அது நல்லவங்களோ கெட்டவங்களோ யாராக அந்த மனைவியாக இருந்தாலும் சரி, அம்மா இருந்தாலும் சரி, அவன் வந்து சுக்கிரன்னு சொல்கிறாங்க ஜாதகத்தில். அந்த அவன் வந்து சுக்கிரனை சந்தோஷப்படுத்த பொருளாதாரம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுக்கிரன் வந்து லட்சாதிபதி, லட்சங்களை வந்து கொடுக்குறவரான். குரு வந்து கோட்டீஸ்வரன், கோடிகளை கொடுக்குறவரான். அப்போ குருமார்கள்லாம் போய் நீங்கள் வணங்கணும், நவகிரகத்தில் குருவை வணங்கணும், இதெல்லாம் பண்ணணும். வச்சுருக்காங்க வழி நமக்கு. அது கிண்டலாவோ கேலியாக பார்க்கக்கூடாது. நீங்கள் மனசு எவ்வளோ தூரம் அதை லைக்கம் பண்ணுறீங்களோ அவ்வளோ வேலை செய்யும். கல்லுன்னா பேசும், அதுவும் பேசும். அதுக்கும் உயிர் இருக்குது, எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது. மனிதன் அவ்வளோ சக்தி வாய்ந்தவன். சாதாரண ஒரு கல் எடுத்து நீங்கள் வீட்டில் வச்சு அதுக்கு அபிஷேகம் பண்ணி அது கடவுள் இல்லைன்னா ஒரு உருவம் மாதிரி பண்ணி இது பேசுது என்கிட்ட பழகுதுன்னு சொன்னால் அது வரும் உங்கள்கிட்ட நேரம் பேசுவோம். ஏதோ அந்த ஆற்றல் போய் குவிஞ்சிரும். நீ தெரிஞ்சோ தெரியாமல் கும்பிட்டீங்கன்னா ஏதோ ஒரு ஆற்றல், நீ எந்த மணலில் கும்பிட்றியோ அந்த ஆற்றல் போய் அதில் குவிஞ்சிரும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நமக்கு தேவைகள்லாம் செய்யறதுக்கு தான் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. மனிதனுக்கு வந்து சேவை செய்ய தான் இருக்கிறாங்க. இயற்கையும் ஆண்டவன் எல்லாமே இந்த உலகத்தில் வந்து பிரபஞ்சத்தில் நேர்மையான ஆற்றல் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதை ரிசீவ் பண்ணுறதுக்கான உடம்பு இல்லை, எல்லாம் நெகட்டிவாக இருக்கிறாங்க எல்லாமே. அதில் நேர்மையாக இருக்கிறவங்க கொஞ்சம் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து உடம்புல அது ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாக வருது. அப்போ அவனுக்கு எண்ணங்கள் கொஞ்சம் நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், இது இப்படி இருக்கிறோம், 4 பேர் நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வருது. அதனால் நீங்கள் சிந்திக்க தான் ஞானம் வரும். இப்போ நான் பேசுறதுல எதுனா ஒரு பாயிண்ட் உங்களுக்கு வரும், அந்த பாயிண்ட் எடுத்து நீ சிந்திக்க ஆரம்பித்தாலே வரும். ஏன் அந்த கர்மா இவ்வளோ சொல்லிகிட்டு இருக்காரு அவர். இது நம்ம இங்கே செய்கின்ற எல்லா கலாச்சார விஷயமும் ஆன்மீக விஷயமும் சாஸ்திரங்களும் எல்லாமே நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டு போயிருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு பலனை அடையாமல் செய்ய முடியாது. இவ்வளோ தூரம் இத்தனை வருஷம் கழிச்சு அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னா ஏதோ ஒன்று இருந்திருக்கு. ஆனால் அந்த காலத்தில் அவங்க பண்ணியிருக்காங்க. அப்போ இயற்கை நல்லா இருந்திருக்கு. இப்போ இயற்கை அழிஞ்சிச்சு. இயற்கைக்கு துன்பப்படுத்துறதும் அழிக்கிறதும் டெய்லியும் அந்த வேலை நம்ம செஞ்சிட்ருக்கோம். நம்மளை அழிக்கிறதுக்கு தான் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கோம். அப்படி தான் நடக்குது. அப்போல்லாம் அப்படி கிடையாது. நீங்கள் 50 வயசு 60 வயசு ஒரு வயசானவர் போய் கேட்டாலும் அவர் ஒன்றுமே தெரியாது, முட்டாள் மாதிரி இருப்பார். நம்ம சொல்லுவோம் என்ன முட்டாள், அடிமுட்டாளாக இருக்கணும். இப்போ 3ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு 3 வயசு பொண்ணுக்கிட்ட போய் கேட்டால் நீங்கள் பேச முடியாது, அந்த அளவுக்கு அது பேசும்.
அந்த அளவுக்கு இப்போ வந்து வளர்ச்சி அதிகமாகிடுச்சு. ஆனால் யோசிச்சுங்க, அடுத்தது இன்னொரு பதிவு நான் போடுறேன். நான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுலேயே நீங்கள் வந்து ஒரு வீடியோ பார்க்கும்போது சரி இதில் இவ்வளோ தூரம் நமக்காக பண்ணலான்னு நீங்கள் நினச்சி நீங்கள் ஒரு இது பண்ணணும். அதே பண்ணுறதுக்கு நேரம் இல்லைனா இப்போ இதெல்லாம் எப்படி பண்ணீங்க பாருங்கள். உங்கள் விருப்பம் அது. நான் சொல்கிறேன், சும்மா சொல்கிறேன் உங்களுக்கு. அது உங்களுக்கு விருப்பம் அது. அதிலே தெரியும் நம்ம எப்படி நம்மளோட குணநலம் எப்படி இருக்குது, பாசிட்டிவில் போதா நெகட்டிவில் போதா அப்படின்னு. எனக்கு மாத்திரம் கிடையாது, இந்த ஆன்மீக சம்மந்தப்பட்டவங்க யூடியூப்பில் நிறைய விஷயம்லாம் போட்டுருக்காங்க. அவங்களாம் வந்து இதுமாதிரி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க வந்து உங்களுக்கு அந்த இது வரும். ஏதோ பார்த்தோம் போனோம் அப்படின்றது இருக்குன்னா நம்ம யாருன்னு நீங்களே யோசனை பண்ணிக்க வேண்டியது. அப்படி தான் இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. எனக்கு என்ன இருக்குது இதில் ஒன்றும் கிடையாது. வரும் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். வணக்கம்.